சுகமே சூழ்க. முருக பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ முடிவில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோ பதிவுகள் எல்லாமே மிகவும் எளிமையான மந்திரங்கள், நிறைய ஒரு வரி மந்திரங்கள் தான் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் அந்த சேனலில் போட்டிருக்கிற மந்திரங்களையெல்லாம் பார்த்து அதை கண்டிப்பாக நீங்கள் அதை பாராயணம் பண்ணி கண்டிப்பாக பலனடையணும். ஏன்னா இப்போ எல்லாருக்குமே டைம் இருக்குமா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஒரு சிலருக்கு டைம் இருக்கும், வீட்டில் இருக்கிறவங்களால பண்ண முடியும், வேலைக்கு போகிறவங்க இல்லை வீட்டில் இருந்தாலுமே வேலை கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க எனக்கு ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை இருக்கும், ரொம்ப பிரச்சனையில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறவங்க இந்த ஒரு வார்த்தையை உங்களுக்கு எப்போ தோணுதோ நீங்கள் எப்போ வேணாலும் சொல்லலாம். ஏன்னா இந்த வார்த்தைக்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது. நம்ம சின்ன பிள்ளையில பாட்டி தாத்தாலாம் நம்மக்கிட்ட சொல்லியிருப்பாங்க, நம்ம பேசும்போது நல்ல வார்த்தைகளை தான் நம்ம பேசணும், தேவையில்லாத வார்த்தைகளை நம்ம பேசக்கூடாது. ஏன்னா நம்மளை சுற்றி தேவதைகள் இருப்பாங்க, ததாஸ்து சொல்லிடுவாங்க, ததாஸ்துனா அப்படியே நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதனால் நம்ம பேசுகிறது பாசிட்டிவான வேர்ட்ஸாக இருக்கும் அப்படின்னு நம்மக்கிட்ட சொல்லியிருப்பாங்க. அப்போ நம்ம பேசுகிற வார்த்தைகள் பாசிட்டிவாக இருக்கும்போது நமக்கு நன்மை தான் நடக்கும். நம்ம எதை அதிகமாக நினைக்கிறோமோ அதை தான் நம்ம ஈர்ப்போம். ஸோ கடவுள்கிட்ட நம்ம சொல்லும்போதும் பாசிட்டிவான வார்த்தைகளை நம்ம சொல்லி வேண்டும்போது கண்டிப்பாக அதற்கு பலன் இருக்கும். இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் கண்டிப்பாக சொல்லிட்டுருங்க. இதனோட அர்த்தம் என்ன அப்படின்னா, நமக்கு நன்மை உண்டாகட்டும். இப்போ எனக்கு நன்மை வேணும், நன்மை வேணும், நன்மை கிடைக்கணும், நல்ல செயல்கள் கிடைக்கணும், நல்ல வேலை கிடைக்கணும், எது நமக்கு கிடைக்கணும் அப்படின்னாலும் நம்ம மனசார முருகனை, உங்களுக்கு எந்த தெய்வம் பிடிக்குமோ கண்டிப்பாக உங்களோட இஷ்ட தெய்வமோ எதை வேணாலும் நீங்கள் வேண்டிட்டு இந்த ஒரு வார்த்தையை சொல்லுங்கள். உங்களுக்கு நன்மை மட்டும்தான் கிடைக்கும். இந்த வார்த்தை என்ன அப்படின்னா, ஓம் நற்பவி, நன்மை உண்டாகட்டும், நற்செயல்கள் கிடைக்கட்டும். அதுதான் இதனோட முழு அர்த்தம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். கமெண்ட்டில் ஓம் நற்பவி அப்படின்னு டைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருவருக்கும் நன்மைகள் உண்டாகட்டும். ஓம் முருகா போற்றி.